ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனி சொல். நேற்று இந்தியன் கிரிக்கெட் டீம் அதாவது இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் நேற்று அருமையாக வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ரீசன்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஆண்கள் மீது இருந்த அந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்னா மென் கிரிக்கெட் டீம்ன்ற மாதிரி இருந்த அந்த மோகம் இப்போ ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கு. பெண்களுடைய கிரிக்கெட்டையும் நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம மனநிலையை இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஒர்க் பண்ணியிருக்கு, ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு. அழகாக வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா நம்ம காலகாலமாக நம்ம மென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு நாள் பார்த்துட்டு இருந்திருக்கோம். உமனோட எம்பவர்மெண்ட்டையோ உமனோட எழுச்சியோ நம்ம பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல. அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்த உலகாலம் இப்போ அதை மீறி அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மிகப்பெரிய எழுச்சியாக நான் இதை பார்க்குறேன். இந்த உமன் வேர்ல்டு கப் இவங்க ஜெயிச்சது, ஐசிசி வேர்ல்டு கப் ஜெயிச்சது மிகப்பெரிய எழுச்சியாக நான் பார்க்குறேன். ஸோ இதை நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இந்த பக்கத்து கபில் தேவும் இந்த பக்கத்து தோனியும் வச்சு நடுவில் அந்த இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் நிற்கிறத, உமன்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன் நிற்கிறத பார்க்கும்போது உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த ஆண்கள் கிரிக்கெட் டீம் மேலே அந்த மோகம் குறைஞ்சி பெண்களும் ஈக்குவல் தான்றது காட்டுறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் என்ன காரணம், அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறதுமா, அவங்களுக்குள்ள இருந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை தான் அவங்களை இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சுச்சு. பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட முன்னேற்றத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சொசைட்டியில் இருக்குது. என்னடா பொதுவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நிறையா இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ காசிப்ஸ் நிறைய பெண்களுக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது. அவங்க தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. ஆண்கள் ஓடுற ஓட்டத்தில் அவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் கோபம், காசிப்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி தான். இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அவங்க மைண்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுட்டு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிற அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனநிலை இந்த மாதிரி இறுக்கமான ஒரு மனநிலையை வச்சுருக்கிறது தான் மெயின் காரணம். இங்கே இந்தியன் உமன் டீம் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணமே அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெற்றி ஒன்றே இலக்கு, இதுக்கு நமக்கு தேவை வெற்றி, நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சாதான் நம்ம நம்மளை இந்த சொசைட்டி நம்மளை திரும்பி பார்க்கன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றியை வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இந்த மற்ற பெண்களும் இவங்களை பார்த்து கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் பண்ணுறீங்களா, பெண்கள் குழுவாக சேருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கலந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸை நிறையா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும், மறங்க, மன்னிங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக போங்க, சரிங்களா? எல்லாத்தையும் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு மூளைக்குள்ளே போட்டு உரட்டாதீங்க, ஃப்ரீயாக தூக்கி போடுங்க. இந்தியன் உமன்ஸ் டீம் போல் நீங்களும் பெருசாக சாதிக்கக்கூடிய ஆட்கள். அதை நீங்கள் செய்வீங்க. நன்றி, வணக்கம்.